ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பே நடிகர் விஜய் தாவேகாவுடைய தலைவர் முதலமைச்சராக பதவியேற்றிருக்க வேண்டியது அடுத்தடுத்து இன்று மாலை இன்று காலை இந்த ஆதரவு கட்சிகளுடைய இழுத்தடிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு 9ஆம் தேதி காலையில் 11 மணிக்கெல்லாம், இப்போ நேரம் 10:30, 11 மணிக்கெல்லாம் திருமாவளவன் தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாக அறிவிக்க இருக்கிறார் அப்படின்னு தகவல் தெரியுது. அதற்கு முன்பாக சில விஷயங்கள் எல்லாம் பேசி ஆக வேண்டும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தாவேகா நமக்கு தொடர்ந்து ஒரு நெருக்கடி. 107, அதாவது அவர் 2 விஜயாக இருக்கிறார். ஒன்று திருச்சியில் இருக்கிறவர் ஒன்று ரிசைன் பண்ணிட்டாருன்னா 107. இதை இருக்கிறது மெஜாரிட்டி இல்லை. இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசிட்டு ஆளுக்கு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தேர்தல் ரிசைன் பண்ணிடலாமா, நம்மளாம் ரிசைன் பண்ணிட்டு மறு தேர்தலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சில உள்ளே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் ஆலோசனை ஒரு பக்கம் நடந்ததாக ஏற்கனவே பேச்சு இருந்தது. அவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம ரிசைன் பண்ணிட்டோம்னாக்கா மறு தேர்தல் வரும், ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி திரும்ப நம்ம அதிகபட்சமாக ஒரு 120 வந்தெல்லாம் யாருடைய ஆதரவும் தேவையில்லை என்பது தாவேகா தரப்பில் தொடர்ந்து ஒரு பேச்சாக இருக்குது. ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள் கைப்பற்றி செய்யக்கூடிய போலி பிரச்சாரம் இருக்குல்ல, அதை தானே மக்கள் நிறைய நம்பி இருக்கிறதா சொல்ல வராங்க. சமீபத்தில் அதை பற்றியான விஷயங்கள் கூட எக்ஸ்போஸ் ஆச்சு. எப்படி ஊடகத்தை தவறாக அவங்க கையாண்டிருக்காங்க அப்படின்னு. அந்த வகையில் மீண்டும் மக்களை நம்ப வச்சு, நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பு, இந்த கட்சிகள் காங்கிரஸ், திமுக, அதிமுக இவைகள் எல்லாம் சேர்ந்து, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் செய்து நெருக்கடியை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்காக இந்த ரத்து பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறதா தகவல். அப்படி நடந்தால் என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த 107 தொகுதிக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் நடக்கும். திமுக வெற்றி பெற்றது, திமுக கூட்டணி அப்படியே இருக்கும். அதிமுக வெற்றி பெற்றது, அதனுடைய கூட்டணிகள் அப்படியே இருப்பாங்க. இந்த தொகுதிகளுக்கு மட்டும் மறுதேர்தல். அது உடனே நடத்தணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை. ஒரு 6 மாதம் அது அவகாசம் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு ஏதோ காரணங்கள் சொல்லலாம், எப்படி வேணாலும் நடத்தி எதை பண்ணலாம். அது வரைக்கும் கவர்னர் ஆட்சி சட்டமன்றம், அதாவது அசம்பிளி சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறது, அதை அப்படி நிறுத்தி வைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது 107 நீங்கள் போட்டியிட்டு பழையபடி 107 எடுத்தாச்சுன்னா இந்த முறை திமுக அதிமுக வேறு வியூகம் வச்சு உங்களை ஒட்டுமொத்தமாக அதில் பாதி குறைச்சதுன்னா நீங்கள் திரும்ப இந்த கனவு உங்களுக்கு இருக்காது. என்னன்னா, ஆசையை காமிச்சாச்சு, அளவுக்கு மீறின ஆசையை விஜய்க்கு காட்டியாச்சு. எதையாவது செய்யணும் அப்படின்ற அந்த காலகட்டம் இருக்குல்ல, கொள்கையை பார்க்கல, கோட்பாடை பார்க்கல, முரண்பட்டவர்கள். நீங்கள் யாரோட நின்று யாரை எதிர்த்தீங்க? திமுக தான் என்னுடைய எதிரி. நீங்கள் அந்த திமுகவை தாங்கி பிடித்து கொண்டிருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகா, இந்த மூன்றும் இந்த பக்கம் நீங்கள் இப்போ காங்கிரஸ் ஏற்கனவே ஆதரவு கடிதம் கொடுத்துருச்சு, கம்யூனிஸ்ட்டுகளும் சொல்லிட்டாங்க. விசிகா என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் விசிகா ஆதரவு கடிதம் கொடுத்துச்சுன்னா ஓகே, முடிஞ்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இவர் ஆட்சி அமைக்கணும். யாரையெல்லாம் உடன் வைத்து கொண்டு 5 ஆண்டுகள் ஆட்சி கொடுத்தது சரியில்லை என்று மக்கள் தோற்கடித்தார்களோ, உங்கள் கணக்குப்படி 5 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சியில், இவர்கள் ஆதரவோடு தான், இந்த காங்கிரஸ், இந்த கம்யூனிஸ்ட், இந்த விசிகா இவர்கள் ஆதரவோடு தான் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருந்தது. விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த எல்லா குற்றச்சாட்டும் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாம் இந்த 3 பேர் கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் திமுக சந்தித்தது. ஆக திமுக ஆட்சி சரியில்லை என்பதில் இவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. இதான் இங்கே எடுத்துக்கணும். நம்ம இப்போ அதே நபர்களை நாங்கள் கொண்டு வச்சுக்கிட்டு நான் நல்லாட்சி தருவேன்னா எப்படி? அப்போ நீங்களும் ஒரு அரசியல் வியாபாரியாக தாவேகா மாறிட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, பேரம் நன்றாக தெரிகிறது. இது ஒரு காரணம். இப்போ பக்காவாக தெரிகிறது யாரையெல்லாம் நீங்கள் எதிர்த்திருந்தீங்களோ. திமுகவை மட்டும் எதிர்க்கலை. ஏன்னா நீங்கள் திமுகவை எதிர்க்கும் போது காங்கிரஸ் உங்களுக்கு எதிராக கடுமையாக பேசியிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பேசியிருக்கின்றார், கம்யூனிஸ்டுகள் உங்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். சண்முகம்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் எத்தனையோ பெரிய கோட்டீஸ்வர கம்யூனிஸ்டுகள்லாம் சொத்தை எழுதி கட்சிக்கு எழுதி வைத்து விட்டு இறுதி வரை களப்பணி செய்து எளிமையாக இருந்து போன எத்தனையோ தலைவர்கள் பட்டியலெல்லாம் வெளியிட்டு, நீங்கள் ஒன்றும் அப்படி பெருசாக தியாகம் பண்ணிட்டு சினிமா விட்டுட்டு இங்கே வந்தல்ல விஜய் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. ஆக இப்படியெல்லாம் விமர்சனம் செய்த அவர்கள் இன்று உங்களோடு இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லாச்சு, அது சாத்தியமாகுமா அப்படின்னு மக்கள் பார்வைக்கே விட்டுறோம். இது ஒரு கேள்வி. யாரும் இதை பற்றி பேசலை. நேற்று மாலையே பேசணும் அப்படின்னு இருந்தது. நேற்று முழுக்க இழுபறியிலே இருந்தது. நமக்கே ஒரு சோர்வு வந்தது. நீங்கள் முதல்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு. அடுத்தது இன்னொரு காமெடி என்னென்னா, எல்லாரும் என்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா எப்படி? எல்லாரும் என் வீட்டிலே என்கிட்டயே உட்காந்து கேட்டிருந்தா எப்படி? எல்லாத்துக்கும் நான் ஏகலைவனே பதில் சொல்லிட்டு இருந்தா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி. நான் அப்படி சொன்னேன்னா உங்களுக்கு கடுப்பாகும் இல்லைங்களா?
அதே போல தான் இப்போ நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, கம்யூனிஸ்ட்டுகள் திமுக கிட்ட பேசி முடிவு எடுக்கிறீங்க. வெளியில் வந்து என்ன சொல்ல வரீங்க, நாங்கள் திமுகவோடு பேசி முடிவு எடுக்கின்ற அவசியம் இல்லை, நாங்கள் சுயமாக இயங்குகிறோம். இது கம்யூனிஸ்ட்டுகளுடைய பதில். திருமாவளவன் அவர் இந்த தோழர் விடுதலை சிறுத்தைகள் அவங்க முடிவை அவங்க எடுக்கணும்னா பார்த்தாக்கா போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்றது தெரியல. காங்கிரஸ் கூட கொஞ்சம் வந்து ஒரு முரண்பட்ட தகவலை சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறது. இப்போ இவர்கள் எல்லோரும் இந்த பக்கம் ஒருவேளை இப்போ திருமாவளவன் ஆதரவு முடிஞ்சிச்சு, முதலமைச்சராக வந்து ஏற்பதற்கு தகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பெரிய குறுக்கால இன்னொரு காட்டாறு ஒன்று வரும். என்னன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் காமராஜ் வெற்றி அவர் தெரியும் உங்களுக்கு. அவரை வந்து பேரம் பேசி தாவேகா அந்த பக்கம் ஆதரவு கடிதத்தை வாங்கி கொடுத்துருக்கிறது. முஸ்லீம் லீக்லேயும் 2 அந்த மாதிரி. முஸ்லீம் லீக் இல்லை, அதுவும் இல்லைன்னு மறுத்திருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அந்த வேட்பாளரை வைத்துக்கொண்டே மறுத்திருக்கின்றார். இப்போ காரில் உக்காந்துக்கிட்டு அவர் கையெழுத்து போட்டது வந்து இருக்குது ஆதாரமாக. அப்போ ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஆக அங்கே பேரம் நடந்ததற்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது, நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தரப்பில் அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து இல்லை, அது வந்து நான் வேற ஒரு விடயத்துக்கு வந்து நான் வந்து இப்படி அவங்கக்கிட்ட ஆதரவு கடிதெல்லாம் கொடுக்கவும் இல்லைன்னு இங்கே மறுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா பேரம், அரசியல் பேரம்னு சொல்கிறாங்களே, இந்த வழக்கமாக ஊடகங்கள் சொல்கிறது குதிரை பேரம், சட்டமன்ற மற்றும் மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களை விலைக்கு வாங்குவதற்குன்னு. இந்த அடிப்படையில் இந்த ஆதாரம் மட்டும் ஓகே அப்படின்னு நான் கவர்னர் எடுத்துக்கிட்டாருன்னா ஆட்சி அமைக்கவே தேவையில்லை. சட்டம் வந்து அதுக்கான இடத்த கொடுத்துருக்குது. எப்போ இந்த மாதிரி நடந்ததாக, பேரம் பேசுவதாக இப்படியாக ஒருத்தர் மறுத்து வெளியே அறிக்கை விட்டுருக்காங்க, நீங்கள் வந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்துருக்கீங்கன்னா ஏதோ சம்திங் ராங், பேரம் நடந்திருக்கிறது அப்படின்ற இந்த அடிப்படையில் மட்டுமே வச்சு கவர்னர் இந்த கவர்னர் ஆட்சியை கொண்டு வரதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குது. யாரையும் அழைக்க வேண்டியதில்லை. இதில் வந்து பேரம் நடந்திருப்பதாக சரின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்தி கவர்னர் ஆட்சியை ரூல் பண்ணலாம். இது ஒன்று இருக்கிறது. இந்த நிமிஷத்துக்கு பண்ணலாம், அதுக்கான அதிகாரம் இருக்கிறது. மூத்த அரசியல் தலைவர்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இந்த விஷயத்தை. தாவேகா இப்போதைக்கு அவங்க ரிசைன் பண்ணாங்கன்னா மீண்டும் அனுதாபத்தோடு வெற்றி பெறுவாங்கன்றதுக்கு வாய்ப்பில்லை. காரணம், அந்த குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும்தான் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் நடக்கும்போது இந்த மாதிரி திமுகவோ அதிமுகவோ இன்னும் வேகமாக களமிறங்கி இவர்களை இப்போ இருக்கிற தொகுதியை விட கம்மியாக தோற்கடிப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற களம் இருக்குது. அப்படியே வெற்றி பெற்றாலும் முழுக்க திரும்ப அதே தொகுதியில் தான் வருவீங்க. இது ஒரு காரணம். 2வது, இப்போ வந்து இந்த பேரம் பேசுவதாக ஆளுநருக்கு தெரிய வந்தால், ஆதாரங்கள் ஆவணங்கள் கிடைக்க வந்தால், ஆட்சி டிஸ்மிஸ் வந்து இந்த ஆட்சி வந்து கலைக்கப்படும் அறிவிச்சுட்டு கவர்னர் ரூல் பண்ணலாம். சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கிறது. ஆனாலும் ஏன் ஆளுநர் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, எப்படி சுற்றி வளைச்சி பார்த்தாலும் டிவிக்கு பதவி ஏற்கக்கூடாது என்பதில் இந்த பாரதிய ஜனதா கட்சி இல்லை கூட்டணியில் இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக சேர்ந்து சதி செய்வதாக இவர்கள் பிரச்சாரம் பண்ணுறது மக்கள் மத்தியில் ஈடுபட்டதுன்னா அது பெரிய அவப்பெயராகும். அதனால் அவங்க ரூல் பண்ணட்டும், ஆட்சி செய்யட்டும். ஆட்சி செய்த பிறகு வந்து நம்ம அது பிற்பாடு என்ன பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கட்டம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஓகே. இப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து ஒத்துக்கிட்டாரு, சிஎம்மாக ஒரு உட்கார போகிறார். அது வந்து அப்படி நிற்கிட்டோம். இப்போ இந்த திருமாவளவனுக்கான ஒரு பேரம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வைக்கக்கூடிய நிபந்தனை என்னன்னாக்கா, பொதுவாக ஒன்று அது நியாயமான ஒரு விஷயம். இந்த இது சொல்ல வர்றாரு உங்களுக்கு வந்துட்டு, ஆணவ படுகொலை சட்டத்தை வந்து நீங்கள் கொண்டுட்டு வரதா ஒத்துக்கிட்டாக்கா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அதே போல் துணை முதலமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவியெல்லாம் அவர் கேட்கல, துணை முதலமைச்சர் பதவி திருச்சி கிழக்கில் திருமாவளவன் போட்டியிடணும். அப்போ சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை அவர் வந்து ரிசைன் பண்ணணும். அதை பண்ணிட்டாருனாக்கா அந்த தொகுதி தேர்தல் நடக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் தான் நிற்பாங்க. அதுக்கு டிவிக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இது 3 தான் நிபந்தனை. இதுதான் பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு. உண்மை தகவல் இதுதான். வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. பதவி கேட்குறது, அமைச்சர் பதவி கேட்குறது அது எல்லா கட்சியும் கேட்குது. துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னாக்கா அந்த துணை முதலமைச்சர் பதவி விசிகாவில் திருமாவளவனுக்கு தான், மற்றவர்களுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு இல்லை. திருமாவளவன் கிழக்கு தொகுதியில் நிற்பதற்கு தாவேகா ஒப்புக்கணும். அதுக்கடுத்தது சிதம்பரம் வந்து திரும்பவும் ரிசைன் பண்ணிட்ட பிறகு எங்களுக்கு அந்த தொகுதி போட்டியிடும்போது தாவேகா ஆதரவு தரணும். ஆணவ படுகொலை சட்டத்தை வந்து கொண்டு வரணும். இப்போ இந்த திருமாவளவன் துணை முதலமைச்சர் என்பதற்கு இடதுசாரிகள்கிட்ட எதிர்ப்பு இருக்காது, காங்கிரஸ்கிட்டையும் எதிர்ப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. இதை விட கூடுதலாக அவர்களுக்கு தரணும். அப்போ அதுக்கு ஏற்ப மந்திரி பதவியை வந்து காங்கிரஸுக்கு உயர்த்தி கொடுத்துடலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு. இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இவர்கள் விருப்பப்படக்கூடிய துணை முதலமைச்சர் பதவியோ வேறு அமைச்சர் பதவியோ விஜய் கொடுத்து
இந்த 12 பேர் இவங்க வராங்க. இந்த 12 பேரையும் உள்ளே வந்து 11 பேரையும் உள்ளே வச்சுக்கிட்டு மெஜாரிட்டி 118ன்னு ஒரு ஆட்சியில் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட்டு, விசிகா, காங்கிரஸ். அப்படி உட்காரும்போது ஒரு தேனிலவு காலம் பொதுவாக வந்து ஒரு 6 மாதம் சொல்லுவாங்க. 6 மாதம் வந்துட்டு பொதுவாக எந்த எதிர்க்கட்சிகளும் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாது விட்டுடும். இந்த தேனிலவுன்றது இவங்களுக்கு ஒரு ஆண்டு வரைக்கும் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுமூகமாக போக வாய்ப்பு இருக்கிறது. போகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஏன்னா மக்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களித்திருக்கிறார்கள், இவர்கள் வரணும் அப்படின்னு மெஜாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதனால் அப்படியே போகும்போது ஒரு கட்டத்தில் என்னாகும், ஒரு முரண்பாடு வரும், கொள்கை முரண்பாடு. இப்போ கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வந்து இவர் குறைந்தபட்சம் திருமாவளவன் வைப்பது ஆணவ படுகொலை சட்டத்தை உள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்கு இவர் ஏற்கணும் விஜய் அப்படின்ற குறைந்த செயல் திட்டம்னு சொல்கிறாங்க. இந்த அஜெண்டா இதோட உள்ள நுழைகிறாரு. கம்யூனிஸ்ட்டுகள் இப்போ என்ன கோரிக்கை வைக்கணும்? சாம்சங் நிறுவனத்தில் வந்துட்டு தொழிற்சங்கம் வைக்க அனுமதி வைக்கணும்னு கேட்பாங்களா? கேட்கணும். இன்னும் மற்ற விஷயங்களில் வந்துட்டு தொழிலாளர்களை வந்து பணி நிரந்தரம் இல்லாமல் குத்தகை அடிப்படையில் வச்சுட்டு இருக்குது. ஏன்னா அதிகமாக கம்யூனிஸ்டில் தான் உறுப்பினராக இருக்கிறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த கோரிக்கையை வைக்கணும், காங்கிரஸும் வைக்கணும். பணி நிரந்தரம் செய்யப்படாமல் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா விதமான மருத்துவத்துறை, செவிலியர் துறை, இன்னும் மற்ற இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இப்படி நிரந்தரம் இல்லாமல் இருக்கக்கூடியதெல்லாம் நிரந்தரம் செய்யணும். இதற்கு வந்து உத்தரவாதம் விஜய் கொடுப்பாரா? அப்படி கொடுக்குறதா இருந்தால் பொருளாதார சிக்கல் எவ்வளோ வரும்? சாத்தியமாகுன்னா ஏன் அதிமுக சாத்தியப்படுத்தலை? பிறகு 2021க்கு வந்த திமுக சாத்தியப்படுத்தலை? அவங்களுக்கு என்ன மண்டையில் என்ன இது பிடிச்சிருக்காப்பா? ஏன் அவங்களால சாத்தியப்படுத்த முடியல? அந்த சாத்தியப்படுத்த முடியாதது விஜய் எப்படி சாத்தியப்படுத்துவாரோ அதுக்கான பொருளாதார பின்னணிலாம் இது. இப்போ அரசு ஊழியர்கள் அதிகமாக விஜய்க்கு வாக்களித்தது போஸ்டல் ஓட்டு அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா, இவர் வந்தார்னா நமக்கு அந்த ஓய்வூதிய திட்டம் வந்து திமுக அரசு செய்த அந்த துரோகம், உத்தரவாதம் கொடுத்துட்டு ஏமாற்றிட்ட அந்த துரோகம், இதெல்லாம் நமக்கு சரி பண்ணிவிடுவார் விஜய் சினிமா பாணியில் அப்படின்னு போட்டிருக்காங்களா ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். இந்த அரசு ஊழியர்கள்லாம் போட்ட அந்த தபால் ஓட்டு அதான் காரணம். இப்போ அதை வந்து இவர் நிறைவேற்றுவார். அந்த சிக்கல் இதை நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து உள்ளே எதிர்க்க ஆரம்பிக்கும். முதல் குரல் கம்யூனிஸ்டுகள் கட்டாயம் மக்களுக்காக பேசக்கூடியவர்கள். இந்தந்த விடயங்களை விஜய் வந்து சரி பண்ணுவார்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. பொருளாதாரம் தான் பிரச்சனைனா அது திமுகவை செய்துட்டு போயிருக்குமே, அப்போ நாங்கள் திமுகவிலே இருந்திருப்போமே அப்படின்னு இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு வெளியேறுவார்கள். இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ வேங்க வயல் தண்ணி தொட்டியில் மலம் கலந்த அந்த விடயத்துக்கு சரியான ஒரு தீர்ப்பு விசாரணைகளுக்கு வரல திருமாவளவன் சொல்லிவிட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு. இப்படி வெளியேறும்போது திரும்பவும் வந்து தொங்கு நிலை தான் வரும். நான் அதுதான் தொடக்கத்திலேருந்தே தேர்தல் மக்கள் வாக்கு போட்ட அன்றைக்கி 23க்கு அடுத்த நாள் பேசின அந்த வீடியோவில் இதை பதிவு செய்திருக்கிறேன். தொங்கு சட்டமன்றத்தில் ஊசலாடி கொண்டு இருக்குது எல்லாம் அப்படின்னு. இப்போ மீண்டும் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா அடுத்தது வாய்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போது திருமாவளவன் நேற்று ஸ்டாலின் அவர்களுடன் பேசியிருந்திருக்கிறார் இரவு. அவருக்கு என்ன அங்கே டிமாண்ட் கொடுக்கப்பட்டதுன்னா, மாப்பிள்ளை தரப்புலேருந்து தான் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவசரப்பட்டுறாதீங்க திருமாவளவன், திமுக அதிமுக தரப்பில் ஒரு கூட்டு முயற்சி எடுக்கப்படுகிறது. அதிமுக தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, திமுக வெளியிலிருந்து ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறது. நீங்கள் துணை முதலமைச்சராக அந்த கூட்டணியில் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க, அதனால் அவசரப்பட்டு நீங்கள் அந்த பக்கம் போய் ஆதரவு கொடுத்துடாதீங்க அப்படின்னு மாப்பிள்ளை தரப்பில் தான் இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக உறுதியாக தகவல் இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி ஆட்சி வீழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த தேர்நிலவெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த முயற்சியாக திமுக தலைமையில் அதிமுக தலைமையில் 2-1 பேசி கவர்னர்கிட்ட அடுத்தது நாங்கள் ஆட்சி செய்கிறோம், நாங்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறோம் அப்படின்றப்ப இந்த கம்யூனிஸ்ட்டுகள் திரும்ப அங்கே போக வாய்ப்பு இருக்கலாம். காங்கிரஸ் வந்து என்ன ஆகுன்னு தெரியாது, விசிகா அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மக்கள் நல கூட்டணியில் வந்து ஸ்டாலினை தோற்கடிப்பதற்காக செல்வி ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்டது. வைகோ தான் அதுக்கு முதல் தலைமையாக இருந்தார். விஜய் எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து தனியாக பிரிஞ்சாங்க. திமுக விழுந்தது, அதிமுக ஜெயிச்சுது அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்தது இல்லை. அப்போ கூட அது பிறகு வந்து என்னன்னார், நாங்கள் சொல்லிவிட்டுத்தான் வந்தோம் ஸ்டாலின் அவர்களிடம் அப்படின்லாம் பேசினார். கருணாநிதி அவர்களிடம் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டணி வந்து அவரை இஷ்டத்துக்கும் நாங்கள் திட்டணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுபோல் நாளைக்கே திருமாவளவன் சொல்லலாம், கம்யூனிஸ்ட்டுக்கு சொல்லலாம். நாங்கள் அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லிட்டு தான் இந்த விஜய் கூட்டணிக்கு வந்தோம், அது ஆட்சி நீடிக்க முடியல, விழுந்துருச்சு. இன்றைக்கி நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த திமுக அதிமுக தலைமைக்குள்ளே போகிறோன்னு வந்து சேர்ந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக திரும்ப ஒரு சிக்கல் இருக்குது. இது நிரந்தரமாக இருக்கிறார் திருமாவளவன். முடிவு செய்து விட்டார், ஆதரிக்கிறார். தாவேகா விஜய் முதலமைச்சர் ஆகிறாருன்னு வச்சுக்கோ, இவர் சொன்ன மாதிரி இவருக்கு துணை முதலமைச்சராக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பேர். இது ஒரு 6 மாதம் நீடிக்கும்.
பிறகு என்ன நடக்குன்னா, நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல இவங்களுக்கெல்லாம் ஒரு முரண்பாடு வந்து 2 பேர் வெளியில் வர்றதா தெரிஞ்சால் கூட போதும், இந்த மெஜாரிட்டி இருக்காது, விழும். கவர்னர் அப்போது இன்னொருத்தருக்கு வாய்ப்பு அப்படின்றப்ப நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு அவங்க கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதை தான் நான் தொடக்கத்திலேருந்தே பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு திருமாவளவன் தயங்கி கொண்டு இருப்பதும் அதற்காக தான். நிரந்தரமாக இங்கே திமுகவோடய இருந்துடலாமா, இல்லைன்னா இப்போ நமக்கு சந்தர்ப்பம் வந்திருக்குன்னா அந்த பக்கம் போகலாமா, ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது உண்மையிலே நல்ல முயற்சி. ஒரு ஒற்றையாட்சி முறையில் ஒரு மன்னராட்சி போலவே நடந்து கொண்டிருந்தது. அதுதான் நம்ம திமுக மேலே வச்சிருந்த கடுமையான விமர்சனம். அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு மாற்று அரசியல் தாவேக்கா எடுத்திருப்பது நல்ல முயற்சி. எல்லோருக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு. இதே முறையை வந்து அதிமுக தலைமையில் பிறகு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு வேளை இவர்கள் விழுந்தால் இந்த ஆட்சி அதிமுக முன்னெடுக்குதுன்னா, அதிமுகவும் இப்படி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கொடுத்து நடத்திட்டு போனால் தான் வாய்ப்பு இருக்கும் இனி வரும் காலத்தில். அதுக்கான ஒரு பிள்ளையார் சுழி இப்போ போடப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சி தாவேக்கா இவர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கரும், அதிகாரத்தில் உட்கார வேண்டும், நீடிக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா இது மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கு. இதில் முறைகேடு நடந்திருக்கிறதா, பெட்டியில் எதனா நடந்திருக்கிறதா, அதெல்லாம் வந்து வேற விஷயம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரும் மக்களுக்கான அந்த மக்கள் நல திட்டங்களை சொல்லி, வேலைவாய்ப்புகளை சொல்லி, கடன் வாங்காத ஒரு அரசு எப்படி நடத்தணும்னு சொல்லி, இளைஞர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு எப்படியெல்லாம் உருவாக்கும்னு சொல்லி தெரு தெருவாக வீதி வீதியாக சுற்றிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி, அந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது எப்படி முடக்கப்பட்டது என்ற ஒரு அரசியலும் இதுக்குள்ளே இருக்குது. இது அது தனியாக விவாதிப்போம், அது வேற விடையும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வரட்டும், இந்த தேர்நிலவை நீடிக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க யாரும் முரண்பட்டு வித்ட்ரா பண்ணக்கூடாது, நாங்கள் ஆதரவை திரும்ப பெற்றுக்கிறோன்னு விழுந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா விஜய் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றணும். அன்றைக்கி வந்து இவங்க வச்சுருக்கிற இந்த வார் ரூம், டிவிக்கனுடைய வார் ரூம் மூலமாக எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஸ் சிலிண்டர்லாம் கொடுக்காட்டி போனாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் வந்து முதலமைச்சராக உட்காந்த போதும் அப்படின்னு யாராவது பேசுனாங்கன்னா, அப்படியாக ரீல்ஸ் போடக்கூடியவர்களை வந்து மக்கள் சுற்றி நின்று காரி துப்புவாங்க. கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றணும். 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பீங்க? வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்ருப்பீங்க மாதம் மாதம்? அதுக்கான பொருளாதாரம் எங்கே வரும்? நீங்கள் வரியை ஏற்றாத எப்படி வந்து சொந்த இதில் நீங்கள் செய்ய போகிறீங்களா? இதையெல்லாம் இனி போக போக பார்க்கணும். அது விஜய் நடைமுறைப்படுத்தணும். படுத்திவிட்டால் ஒரு வந்து ரொம்ப மகிழக்கூடிய ஒன்று தான். அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஆதரவு கடிதம் கொடுத்து விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய படலம் நடக்கலாம், இல்லாமலும் இழுபறியில் போகலாம். எது எப்படி இருந்தாலும் கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் கட்டாயம் வந்தே தீரும். அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. அது இன்றைக்கா நாளைக்கா 6 மாதம் பொறுத்தா, இதுதான் நம்ம அடுத்த கேள்வியில் பார்க்கறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.